ஐடியா 8th ஸ்டாண்டர்ட் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான வெல்கம்பா. இன்னைக்கு காலங்காத்தால இங்கிலீஷ் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்ஸ் இல்லை எப்படி எழுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8th மேக்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்க்க போகிறோம்ப்பா. இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெண்டே விஷயம் தான் சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதில் தான் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவேன். பட் எதுக்கும் ரெண்டுலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, 1 மார்க் பாருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நம்புறேன். ஓகே, 10 1 மார்க் எடுத்தோன்னே பாருங்கள், லைனாக பாருங்கள். புக் பேக் மட்டும் படித்தாலே போதுமானது. நீங்கள் 8th தான் படிக்கிறீங்க, அவ்வளோக்கும் இன்டீரியர் கேட்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் 1 2 கேட்பாங்க, அவ்வளோதான்ப்பா. இன்டீரியர் 1 மார்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. புக் பேக் ஃபஸ்ட் நீங்கள் தரவு பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் 2 வருஷம் இருக்குது பப்ளிக்கு, ரெடி ஆகிக்கலாம். 1 வருஷம் தான் இருக்குது, சாரி, அவ்வளோ இந்த வருஷம் முடிஞ்சில்ல. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ பார்த்துட்டிங்களா? 10. ஸோ அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக 11 12 13 14 15. இதுக்கான ஆன்சர் கீழே முடிஞ்ச அளவுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா நீங்களே உங்களுக்கு 1 மார்க் மட்டும் ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கோடிட்டு நிரப்புக பாருங்கள். அப்புறம் ட்ரூ ஃபால்ஸ் பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்படியே பாருங்கள். அப்புறம்ப்பா சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு பிடி எக்ஸாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் வீடியோ போடுங்கன்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ எத்தனை பேர் தேவைப்படும்னு தெரில. ஸோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வேணும்ட்டு. பிடி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே வந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா யாருக்குமே தேவைப்படாதப்ப அப்லோட் பண்ணி ப்ரோஜனம் எல்லாம் போயிடும்ல. ஸோ அதுதான், எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வெறும் பிடி எக்ஸாம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் போதும், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா உடனே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? பார்த்துட்டு கொஸ்டின் சப்போஸ் கிடைச்சதுன்னா அப்லோட் பண்ணிடுறேன். லீகல் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கலினா முடியாது. ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா சப்போஸ் நைட்டு கிடச்சா கூட உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணி விட்ருவேன். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். ஸோ 20 21 22 23 24. ஸோ 5 மேட்ச் இட்டு இது. ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளி. 25 26 27 28 29 30 31 32 33. எத்தனை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக? ஓகே, 15 கேட்டிருப்பாங்க. 37 6 7 8 9 10 12 13 14 கேட்டிருக்காங்கப்பா. 14 நீங்கள் 10 எழுதுனா போதுமானது. 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக சம்ஸ் போடுங்க. ஓகேவா? சிம்பிளாக இருக்கும். எல்லாம் புக் பேக் தான் கேட்டுருவாங்க. கஷ்டப்படமெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா? 8th தானே படிக்கிறீங்க, 10th ஈஸியாக தான் கேட்குறாங்க பப்ளிக்கில். உங்களுக்கு என்ன கஷ்டமாக கேட்க போகிறாங்க? இன்னும் 1 வருஷம் தான். இப்போ 8th முடிச்சிட்டிங்க, இன்னும் 9th, இன்னும் 1 வருஷம் சும்மா ஜாலியாக இருப்பீங்க. அடுத்து 10th 11th 12th காலேஜ் லைஃபு அப்பப்பா. ஓகே, அடுத்து 5 மார்க் பாருங்கள். 8 5 மார்க் எழுதணும். ஓகேவா? எத்தனை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக? 1 2 3. ஸோ ஃபஸ்ட் இந்த 3 பாருங்கள். நீங்கள் சம்ஸ் பார்த்ததுலேருந்து வந்திருக்கா இல்லை புதுசாக இருக்கா பாருங்கள். இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சம்ஸ் நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை ஒன்றுமே தெரிலனா நீங்கள் இன்னும் ஒன்றுமே பார்க்கலான்னு அர்த்தம். ஸோ சம்ஸ்லாம் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்லாம் பாருங்கள், அதே போதுமானது. ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. 10th வந்து அசால்ட்டாக சொல்லிடுவேன். இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸ்னு சொல்லி போட்டு வச்சுருவேன். நீங்கள் 8th 8th என்னென்ன சிலபஸ் எப்படின்னே தெரில. ஸோ அதனால் சொல்ல முடியல என்னால். ஸோ அடுத்து 41 42 43 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 41 42 43. அடுத்து 44 45 46 47 48 கடைசி 2 மார்க்கு, சாரி 5 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ கிராஃப் ஜாமெண்ட்ரி ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக மார்க்கே குறையக்கூடாதுங்களா உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகும்போது கரெக்டாக போட முடியும். கிராஃப் ஜாமெண்ட்ரிலாம் இதில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ லெவல் 1 லெவல் 2. ஸோ பப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா 10th எழுதும் போது நீங்கள் லெவல் 5 இருக்குன்னா இப்போ நீங்கள் லெவல் 3 இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு இது மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ எனக்கு இருந்தாச்சு. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் சொன்னதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடி எக்ஸாம் கொஸ்டின் வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது திரும்பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ்க்கு கிடச்சா கூட நான் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ வென் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஸோ எக்ஸாமோட எழுதுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.